காப்பி பொடியை காற்று புகாத டப்பாவில் நிரப்பி ஃப்ரிட்ஜில் வைத்தால் பல நாட்களுக்கு மணமும் சுவையும் குறையாமல் இருக்கும். சப்பாத்திக்கு மாவு கலக்கும்போது பேக்கிங் சோடா அரை தேக்கரண்டி சேர்த்தால் சப்பாத்தி மென்மையாகவும் மிருதுவாகவும் இருக்கும். சேமியா பாயாசம் செய்யும் போது சாதாரண பால் பாதியும் தேங்காய் பால் பாதியும் கலந்து செய்தால் சுவை அற்புதமாகவும் இனிப்பாகவும் இருக்கும். பக்கோடா செய்யும்போது கடலை மாவை தவிர்த்துவிட்டு பொட்டுக்கடலை மாவை வைத்து பக்கோடா செய்தால் ருசியாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். பூண்டு மற்றும் இஞ்சி இரத்த அழுத்தம் அதிகமாக இருப்பதை கட்டுப்படுத்த உதவும் இயற்கை மருந்துகளாகும். வேக வைத்த பூண்டோ அல்லது சுட்ட பூண்டோ உட்கொண்டால் அழுத்தம் குறையும், இதயமும் பாதுகாக்கப்படும், மன அழுத்தம் இல்லாமல் இயல்பாக இருக்க முடியும். முறுக்கு போன்ற தின்பண்டங்கள் பொரிக்கும் போது வாணலியின் அடியில் உப்பை தெளித்துவிட்டால் பண்டங்கள் ஒட்டிக்கொள்ளாது. தனித்தனியாக எண்ணெய் குடிக்காமல் பலகாரங்கள் வரும். வயிற்றில் வாயு மேலேறி தலை கனமாக உணர்ந்தால் பெருங்காயம் மற்றும் நெய் கலவையை உட்கொள்ளுங்கள். அது வாயுவை குறைத்து தலைவலியை போக்கி உடனடி நிவாரணம் அளிக்கும். எந்த வகை காய் பொரியல் செய்தாலும் பீட்ரூட் மற்றும் கேரட்டை சீவி துருவி சேர்த்தால் அதன் ருசியே அலாதிதான். குக்கரில் கருணை கிழங்கை வேக வைத்து அதை மசால் வடை மாவுடன் சேர்த்து வடை சுட்டால் வித்தியாசமான சுவையில் அருமையாக இருக்கும். சாம்பார் சாப்பிடுவதால் ஏற்படும் வாயு பிரச்சனை நீங்குவதற்கு பருப்பு வேக வைக்கும் போது பொங்கி வரும் நுரையை எடுத்துவிட்டு சாம்பார் வைத்தால் வாயு பிரச்சனை வராது. சிறிது பெருங்காயத்தூள் சேர்த்தால் வாயு பிரச்சனை நீங்கும். பஜ்ஜிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு வெங்காயம், 3 பூண்டு பல், சிறிது சோம்பு ஆகியவற்றையும் நைஸாக அரைத்து மாவில் கலந்து பஜ்ஜி செய்தால் சுவை அற்புதமாக இருக்கும். எலுமிச்சை பழச்சாற்றில் சிறிது இஞ்சி சாறு சேர்த்தால் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். தேன்குழல், சீடை, தட்டை, கைமுறுக்கு போன்ற பொருட்களுக்கு மாவு பிசையும் போது நீருக்கு மாற்றாக தேங்காய் பாலை பயன்படுத்தினால் அதற்கு தனித்துவமான சுவை கிடைக்கும். மிகவும் மொறுமொறுப்பாக இருக்கும். எண்ணெய் குடிக்காது. உருளைக்கிழங்கை வெங்காயத்துடன் போட்டு வைக்கக்கூடாது, சீக்கிரம் கெட்டுவிடும். எனவே உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் தனித்தனி ட்ரேயில் போட்டு வைக்க வேண்டும். குங்குமப்பூ சிறிதளவு கேசரி பொடி சேர்த்து சர்க்கரை பாகு காய்ச்சி அதில் ரசகுல்லா ஊற வைத்தால் மனம் அற்புதமாக இருக்கும். தண்ணீரில் உப்பு கலந்து ஒரு கொதி வந்த பிறகு கீரையை, காய்கறிகளை வேக வைத்தால் நிறம் மங்காமல் அதே நிறத்திலேயே இருக்கும். வற்றல் குழம்பு செய்யும் போது கடைசியாக சிறிது மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் கலந்தால் வற்றல் குழம்பு தனி சுவையாக இருக்கும். பால் காய்ச்சும் பாத்திரத்தில் முதலில் ஒரு கரண்டி தண்ணீரை விட்ட பிறகு பாலை ஊற்றி காய்ச்சினால் பால் அடிப்பிடிக்காது. காரக்குழம்பு செய்யும் போது அதிகம் தண்ணீர் சேர்த்து விட்டால் ஒரு தேக்கரண்டி பாசிப்பருப்பை வறுத்து சேர்த்தால் போதும், தண்ணீர் நீர்த்துவிடும். பொட்டுக்கடலை மாவு, தேன், தேங்காய் துருவல், பேரிச்சம்பழம் கலந்து உருண்டை பிடித்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சத்தான சுவையான தின்பண்டம் இது. வெண்ணெய் காய்ச்சும் போது எலுமிச்சை இலைகள் போட்டால் நெய் சுத்தமாகவும் நறுமணத்துடனும் இருக்கும்.
உலர் திராட்சையை பன்னீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் இதயம் பலம் பெறும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். தர்பூசணி, வெள்ளரி துண்டுகள் மற்றும் ஒரு பெரிய நெல்லிக்காய் மூன்றையும் அரைத்து அதனுடன் மிளகுத்தூள், சர்க்கரை சேர்த்து குடிக்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் உடல் புத்துணர்ச்சி பெறும், உஷ்ணத்திற்கும் நல்லது. பக்கோடாவில் கடலை மாவுக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு பயன்படுத்தினால் சுவை கூடும், வயிற்றுக் கோளாறு வராது. ரவா கேசரியில் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்தால் சுவை கூடும், நிறமும் அழகாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெண்ணெய் காய்ச்சும் போது எலுமிச்சை இலைகள் போட்டால் நெய் சுத்தமாகவும் நறுமணத்துடனும் இருக்கும். உலர் திராட்சையை பன்னீரில் ஊற வைத்து சாப்பிட்டால் இதயம் பலம் பெறும், நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். புளிப்பில்லாத மாங்காய் தோல் சீவி வேக வைத்து சர்க்கரை பாகுடன் அடுப்பில் வைத்து கிளறி ஜாமாக செய்து சாப்பிடலாம். சிறிய மாற்றங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு. இந்த பதிவை எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.